الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله وما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون صدق الله العظيم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கெல்லாம் இந்த உலகத்திலே ஒரு தற்காலிகமான வாழ்க்கையை தந்திருக்கின்றார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது தற்காலிகமான ஒரு செயல்பாடு தான். தற்காலிகம் என்று சொல்லும் பொழுது அதற்கு இரண்டு அர்த்தங்கள் கொள்ளப்படும். ஒன்றாவது டெம்பரவரி, நிரந்தரமின்மை, கொஞ்ச காலத்திற்கு, குறிப்பிட்ட காலங்கள். அடுத்தபடியாக இந்த உலகத்திலே எதற்கெல்லாம் அவன் அதிபதியாக இருப்பானோ, உரிமை கொண்டாடுவானோ, அவைகள் அனைத்துமே அவனுக்கு நிரந்தரம் அற்றது. அப்ப தற்காலிகம் என்று சொல்லும் பொழுது இந்த உலகில் இவன் பிறந்திருந்தாலும் கூட இந்த உலகம் இவனுக்கு சொந்தமில்லை. தற்காலிகமானது, அது அவனுக்கு சொந்தமில்லாதது. இவன் செலவு செய்து கட்டிய வீடுகள், இவன் வாங்கி வைத்த நிலவளங்கள் இவன் பேரில் இருந்தாலும் கூட அது தற்காலிகமானது, இவனுக்கென்று நிரந்தரமில்லை. சில காலங்கள், ஒரு 100 ஆண்டுகள் சென்று விடுமையானால் நீர் கட்டிய வீட்டில் இன்னொருவர் இருப்பான், என் வீடு என்பதாக சொல்லிக் கொண்டிருப்பான். கட்டிய நம்முடைய முகம் அவனுக்கு தெரியாது. இன்னார் கட்டினார் என்பதாக பெயர் சொல்லுவானே தவிர நம்மை அவனுக்கு தெரியாது, அவரை நமக்கு தெரியாது. நாம் வாங்கி வைத்த சொத்து சுகங்கள், நிலங்கள் எல்லாம் கூட யாரோ அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அது நம் வாங்கியது என்பதாக அவர்கள் சொல்ல மாட்டார்கள், என்னுடையது என்பார்கள். இப்படி இந்த உலகம் நம்மை விட்டும் தற்காலிகமாக நம்மை பிரித்து விடக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, நாம் பேசக்கூடிய மொழி அதுவும் கூட தற்காலிகம்தான், நிரந்தரமானதல்ல. உலகத்திலே ஆயிரக்கணக்கான மொழிகள் பேசுபவர்கள் இருக்கின்றார்கள். நாளைக்கு எல்லோரும் அவரவர்கள் மொழியிலே அங்கு பேசிக்கொண்டிருக்க மாட்டார்கள். வாழும் வரையிலே அந்த மொழியில் அவர் பேசுவார். எந்த மொழியாக இருந்தாலும் என் தாய் மொழி என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றாரே, நிரந்தரமானது அல்ல. அவர் வாங்கி வைத்திருக்கக்கூடிய அவருடைய வாகனங்கள் அதுவும் தற்காலிகமானதல்ல. அவர் செலவு செய்து தேர்வு செய்து வாங்கிய ஆடைகள் தற்காலிகமானவை, நிரந்தரமானதல்ல. அவர் படித்து வாங்கிய பட்டங்கள் நிரந்தரமானது, தற்காலிகமானது அல்ல, நீங்கி போகக்கூடியது. இன்னும் சொல்ல போனால், வாழ்க்கையிலெல்லாம் அழைத்து கொண்டிருந்தார்களே ஒருவருடைய பெயரை சொல்லி, அந்த பெயரும் கூட அவருக்கு நிரந்தரமானதல்ல, தற்காலிகமானது. இப்படி எதை எடுத்தாலும் கூட அனைத்தும் நீங்கிவிடும், நிரந்தரமாக அவருடன் இருக்கார்.
ஒருவருடைய ரூஹ் சென்று விடுமையானால், உயிர் பிரிந்து விடுமையானால் அவருக்கு பெயர் வேற, அவருடைய சொத்துகள், நிலபலங்கள், அவருடைய பெயர் எல்லாம் மாறிடும். எவ்வளவு படித்த பட்டங்கள் வாங்கியிருந்தாலும் கூட மக்கள் என்ன பேசுவார்கள்? பிரேதம் என்பார்கள், மையத் என்பார்கள், ஜனாசா என்பார்கள். ஜனாசா எப்பொழுது எடுக்கப்படும், ஜனாசா தொழுகை எப்போ என்பதாகத்தான் கேட்பார்களே தவிர அவருடைய பட்டத்தையோ அவருக்கு வைத்த பெயரையோ சொல்ல மாட்டார்கள். முதலாவதாக அவரை விட்டு நீங்குவது அவருடைய பெயர் இல்லாமல் போய்விடும், அவருடைய ஒவ்வொன்றும் இல்லாமல் சென்றுவிடும். அடுத்தபடியாக அவர் உடுத்தியிருந்த ஆடை அகற்றப்படும். ரூபு போன உடனே உடனடியாக அவர் எவ்வளவு விலை உயர்ந்த ஆடை அணிந்திருந்தாலும் கூட முடிந்தால் கழட்டி பார்ப்பார்கள், இல்லை என்றால் அதை வெட்டி இழுத்து விடுவார்கள். நல்ல உயர்தரமான ஆடை அணிந்திருக்கின்றால் இவரை எப்படியே சென்று அளக்கலாம் என்பதாக அந்த ஆடையோடு விடுவதில்லை. அவருடைய ஆடை சொந்தமில்லை, அவருடைய பெயர் சொந்தமில்லை. அவர் வாங்கி வைத்திருந்த எத்தனையோ கார்கள், விலை உயர்ந்த வாகனங்கள் எல்லாம் வாசலிலே நிற்கும். அவரை எடுத்து செல்லும் பொழுது அவர் வாகனத்தில் ஏற்ற மாட்டார்கள், சந்தூக்கிலே ஏற்றுவார்கள். அவர் உயிராக இருக்கும் பொழுது எவ்வளவோ பேர்கள் அவருக்காக வேண்டி அவருக்கு கை கொடுக்க, கால் கொடுக்க வருவார்கள். ஆனால் அவர் இந்த உலகை விட்டு செல்லும் பொழுது 4 பேர்கள், 6 பேர்கள், 10 பேர்கள் அவரை சுமந்து கொண்டுதான் செல்வார்கள். அவருடைய வீடு இருந்துவிடும், சொத்து சுகங்கள் தங்கிவிடும், அவருடைய அனைத்தும் பிடுங்கப்பட்டு அவர் வெறுமனே செல்லுவார். இதைத்தான் மார்க்கத்திலே சொல்லுவார்கள், யூஹது மின்ஹு குல்லுஹு. அவருக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் வழங்கினார் மனிதர்களுக்கு, அந்த வழங்கப்பட்ட அனைத்தையும் பிடுங்கப்படும். பிடுங்கப்படுவது மட்டுமல்ல, வயுஸ்அலு அன்ஹு குல்லுஹு, அவனுக்கு வழங்கப்பட்ட அனைத்தை குறித்து விசாரிக்கப்படும். அவருக்கு அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்திருந்தான், எடுத்துட்டான் என்றாலும் விசாரிப்பான். அல்லாஹ் அவருக்கு வாலிபத்தை கொடுத்திருந்தான், அந்த வாலிபம் எடுபட்டு விட்டது, வாலிபத்தை குறித்து விசாரிக்கப்படும். அல்லாஹ் அவருக்கு செல்வத்தை கொடுத்தான், அந்த செல்வம் எடுக்கப்பட்டு விட்டது, ஆனால் செல்வத்தை குறித்து அல்லாஹ் கேட்பான். அவருக்கு மனைவி மக்களை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான், அது குறித்து அவர்களை விட்டும் அவனை பிரித்து எடுக்கப்பட்டு சென்றாலும் கூட அவர்களை எப்படி நீ வளர்த்தாய், எந்த முறையில் பாதுகாத்தாய், மார்க்கத்தை எப்படி அவர்களுக்கு எடுத்து கொடுத்தாய், கற்றுக் கொடுத்தாய் என்பதை குறித்து விசாரிக்கப்படும். அனைத்தையும் கொடுப்பவன் அல்லாஹ், அதை எடுத்து விடுபவனும் அல்லாஹ். எடுத்ததோடு விடமாட்டான், கேட்க செய்வான். இதைத்தான் கேட்கின்றான். அப்ப ஹசித்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா உங்களை நாம் படைத்தது வீணுக்காக, ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம், மண்ணிலே போய்விட்டோம், அத்தோடு நாம் கதை முடிந்தது என்றாக கருதுகின்றீர்களா? இல்லை. வன்னக்கும் இலையினாலா துர்ஜஊன், நம்மிடத்திலே கொண்டு வந்து நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களா என்பதாக அல்லாஹ் கேட்கிறார். ஆக இந்த உலகில் அல்லாஹ் நம்மை அனுப்பியது, நாம் அனுபவித்துக் கொண்டிருப்பது, இந்த வாழ்க்கை அனைத்துமே அது தற்காலிகமானது, நிரந்தரமான வீடு கொண்டிருக்கின்றது. வல் ஆகிரத்து ஹைரும் வ அபுகா, ஆகிரத்து தான் இதைவிட சிறந்தது, வ அபுகா நிரந்தரமானது. இது டெம்பரவரி, இது நிரந்தரம் அற்றது என்கிறார். எனவே இந்த உலகை விட்டு மனிதர்கள் செல்லும் பொழுது அவர்களுடைய அனைத்தும் எடுக்கப்படுவது, அவர்கள் செல்லக்கூடிய அந்த செயல்பாடுகளை குறித்து மிக சுருக்கமாக ஒரு ஞானி, உருது கவிஞர் அழகாக சொன்னார். எத்தனையோ ஆடைகள் எனக்கு இருந்தன, எவ்வளவோ வாகனங்கள் எனக்கு இருந்தன, எவ்வளவோ வீடு வாசல்கள் எல்லாம் எனக்கு இருந்தன, என் நிலை என்னவென்று தெரியுமா என்பதாக ஒரு மையத், ஒரு பிரேதம் எடுத்து செல்லும் பொழுது
அல்லாஹ்வை சந்திக்கும் நேரத்திலே அது என்ன சொல்லும்? அல்லாஹ்வை பார்க்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு மையத்தும் என்ன பேசும், வாயிருந்தால் என்ன அது சொல்லும் என்பதை குறித்து ஒரு 4 வரி கவிதைகள் சொல்லுவார். முஹுடாம் பே கஃபன் ஷர்ம்சார் ஆயா ஹூं, साथ अपने गुनाहों का बार लाया हूँ, चलने न दिया बारे गुनाह ने पैदल, संदूक में खांदों पे सवार आया हूँ. न सुना मुहूढ़ाम पे कफन ஷரம்சார் ஆயா, உயர்ந்த ஆடைகளெல்லாம் என்னுடைய பீரோக்களிலே இருக்கின்றது, விலை உயர்ந்த பட்டாடைகளெல்லாம் என்னுடைய வீட்டிலே பெண்கள் சொல்லும் பொழுது எல்லாம் இருக்குகின்றது. ஆனால் நான் யா அல்லாஹ் உன்னை பார்க்க வருகின்றேன், கஃபன் துணியை என் முகத்தில் மூடிய வண்ணம் வருகின்றேன். ஏன் மூடிட்டு தெரியுமா? ஷரம்சார் ஆயாகும், என்னுடைய குற்றங்கள் பாவங்கள் எவ்வளவோ நான் செய்துவிட்டேன், இத்தோடு உன் முகத்தை நான் எப்படி பார்ப்பது என்று சொல்லி கஃபனுக்குள் முகத்தை மறைத்து நான் வந்திருக்கின்றேன். मुहूढ़ाम पे कफन आया हूँ, साथ अपने गुनाहों का बार लाया हूँ. நான் என்னோடு பாவ சுமைகளை சுமந்து கொண்டு வந்திருக்கின்றேன். चलने न दिया बारे गुनाह ने पैदल, என்னை என்னுடைய இந்த பாவத்தினுடைய சுமைகள் நடக்க விடவில்லை, நடக்க விட மாட்டேங்குது. என் பாவ சுமைகள் அதிகரித்து இருப்பதன் காரணமாக நான் நடக்க முடியவில்லை என்னால். அதனால் நான் நடக்க மாட்டேன் என்பதற்காக வேண்டி இந்த சந்தூகிலே என்னை படுக்க வைத்து நான் மக்களுடைய தோள்களிலே சவாரி செய்து கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதாக அந்த பிரேதம் கூறுகின்றது. கூறும் அதன் நிலை அதுதான். எனவே இந்த உலகம் நிரந்தரமற்றது, இது ஒரு டெம்பரவரியானது, தற்காலிகமானது. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சம்பந்தங்களும் நீங்கிவிடும், சென்றுவிடும், போய்விடும். எனவே அந்த ஆகிரத் என்ற மறுமைதான் உங்களுக்கு நிரந்தரமானது என்பதை நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் என்பதாக நமக்கு இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லலாங்க. இந்த உலக வாழ்க்கையை குறித்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் அழகாக சில விஷயங்களை சொன்னார். அந்த உலக வாழ்க்கை என்பது அதற்கு என்ன ஒரு உதாரணம்? அல்லாஹு தஆலா அவர்களுடைய அறிவு அந்த அளவிற்கு ஞானம் உள்ளவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், ஆனா மதீனத்துல் இல்மி வ அலியுன் பாபுஹா, நான் கல்வியின் ஒரு பட்டணம், நான் கல்வியின் பட்டணம், அதன் தலைவாசல் அலியாக இருக்கின்றார் என்பதாக. அப்பேற்பட்ட அறிவுலக ஞானி மேதை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் இந்த உலக வாழ்க்கையை குறித்து, இந்த உலகத்தினுடைய சம்பந்தத்தை குறித்து அழகான சொல் சொன்னார்கள். இன்னமல் ஹயாத் துன்யா கலில்லின் ஜாயில், இந்த உலக வாழ்க்கை என்பது நீங்கி போகும் நிழலை போன்றது அப்படின்னாங்க. நீங்கி போகக்கூடிய நிழல். காலை நேரத்தில் சூரியன் உதித்த மாத்திரத்தில் உங்கள் மரத்துடைய நிழல் நீளமாக தெரியும். சூரியன் காலையில் உதிக்கும் பொழுது ரொம்ப நீளமாக தெரியும் பார்க்கறதுக்கு. சற்று நேரம் நிழல் அங்கேயே நிற்கிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக குறுகி குறுகி சூரியன் ஏற அப்படியே வந்து மரத்துக்கிட்ட வந்துட்டு பிறகு பின்னோக்கி போய்விடும். பின்னால் போய் 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 இல்லாமல் போயிடும். இப்படித்தான் வாழ்க்கை. கலில்லின் ஜாயில், உலக வாழ்க்கை என்பது நீங்கி போகும் நிழலை போன்றது அப்படின்ட்டாங்க. அவுக்க லைஃபின் பாத்த லைலன் ஃபர்தஹில், ஒரு விருந்தாளியை போன்றது. எப்படி ஒரு விருந்தாளி முற்காலங்களிலே ஒரு பயணம் செய்து செல்லுபவர்கள் இரவு நேரம் வந்து விடுமையானால், யார் வீட்டிலாவது சென்று நான் திண்ணையில் கொஞ்சம் தங்கிக்கிறேன், ராத்திரிக்கு என் வாகனமெல்லாம் இங்கே தான் இருக்கும், காலையில் நான் போயிடுறேன், என்னை தங்க இடம் கொடுங்கன்னு கேட்பார்.
ரசூலுல்லாஹ் அதையும் வரவேற்கிறாங்க. யார் ஒருவர் ஒரு விருந்தாளிக்கு தங்க இடம் கொடுப்பாரோ இரவிலே, அவர் தங்குவதற்காக சொர்க்கத்தில் என் கூட இருப்பார், அவருக்கு நன்மை அவர் அதிகம். அப்போ அது ஒரு வரமுறை. அப்போ சொன்னாங்க, இரவில் தங்கி காலையில் எழுந்து சென்று விடுவாரே, அப்படிப்பட்ட விருந்தாளியை போன்றது உலக வாழ்க்கை அப்படின்னாங்க. இன்னொரு உதாரணம் சொன்னாங்க, அவு க தைஃபின் கது யராஹு நாயிமுன், தூங்குபவன் காணக்கூடிய கனவை போன்று விட்டாங்க. கனவுல என்னென்னமோ பார்ப்பார், என்னென்னமோ கனவு காண்றோம். மனுஷன் கனவுலையே வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஒரு 2 நாளைக்கு முன்ன இந்த வலைத்தளத்தில் ஒரு சிரிப்பு கொண்டு போடுறான். ஒருத்தர் என்ன செய்கிறான், என் மாளிகையை பாருங்க, எவ்வளோ பெரிய கட்டடம் கட்டியிருக்கிறேன், விழுந்த 2 கார்கள், என்ன வேலை இதற்கு, அதனால போகிறான். மோட்டர் சைக்கிள்கள், இது என்ன வேலை, இது என்ன வேலை, இது என்ன வேலை, எல்லாம் இருக்குது. எல்லாம் நான் துபாயில் போய் சம்பாதிச்சேன், துபாயில் போய் இவ்வளவு சம்பாதிச்சேன். போட்டு சொல்லிட்டு நிற்கிறார். அப்போது உடனே இங்கே போக வேண்டிய வேலையாக இருந்து டிரைவரை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர்னு கத்துறான். அவன் அம்மா ஒரு குடிசையில் கிடந்து கத்துறாங்க. அவன் வீட்டுக்கு விட்றா காலையில், கசுமான எந்திரி, என்ன தூங்கிக்கின்னு படுத்துக்கிட்டு டிரைவர்னு கத்துறேன். கனவா அப்படிங்கிறான். அப்போ சவுதிக்கு போன மாதிரி துபாய்க்கு போயிட்டு இவ்வளோ ஊட்டியை வாங்கிட்டார். அவர் ராத்திரியோட இத்தனை காரு, இவ்வளோ பங்களா எல்லாம் அவர் ராத்திரி வாங்கிட்டார். அவர் அவ்வளோ பெரிய பணக்காரர் ஆகிட்டார் கனவுல. அதுதான் சொன்னாங்க. அப்போ இரவில் தூங்குபவன் காணும் கனவை போன்றது வாழ்க்கைன்னு சொன்னாங்க. அப்புறம் சொல்றாங்க, கபருக்கின் லாஹபின் வானத்திலே மின்னக்கூடிய அந்த மின்னல் கீற்றை போன்றது வாழ்க்கை அப்படின்னாங்க. இந்த மாதிரி தான் வாழ்க்கை. அப்போ இந்த வாழ்க்கை நிரந்தரமற்றது. இதைத்தான் மார்க்கம் எல்லோருக்கும் சொல்வது, திருக்குரானிலும் ஹதீஸிலும் அதிகமாக. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் நம்பி ஏமாந்து விட வேண்டாம். இன்னமல் ஹயாத்துல் துன்யா லஇபுன் வல்லஹுன் வஸீனத்துன் வதஃபாஹுரும் பைனக்கும் வதகாசுரும் பில் அம்வாலி வல் அவுலாத். உலக வாழ்க்கையெல்லாம் இதுதான், வீண் விளையாட்டுங்கிறாங்க. விளையாட்டுகளில் பல விளையாட்டு இருக்குது. உடம்பு தெம்புக்காக வேண்டி, நம்ம நாட்டை ஜெயிக்கிறதுக்காக வேண்டி, நம்முடைய வீரத்துக்காக வேண்டியெல்லாம் இருக்குது. சில விளையாட்டு ஒன்றுக்கும் பண்ணியும் இல்லை, பொழுதும் போக்கிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்குது, சும்மா ஒரு ஹேபிட். அந்த மாதிரி விளையாட்டு தான் இந்த உலகம். நல்ல விளையாட்டுன்னு கூட சொல்லவும் விளையாடும், வீண் விளையாட்டு. வஸீனத்துன் அலங்காரம், தோற்றம். வதஃபாஹுரும் பைனக்கும் உங்களுக்கு மத்தியில் பெருமை அடிச்சுக்கிறது. என் ட்ரெஸ்ஸை பற்றியா, என் காரை பற்றியா, என் வீட்டை பற்றியா, என்னுடைய வியாபாரத்தை பற்றியா நீனும் தான் இருக்கிறியே என்பதாக ஒருவருக்கு ஒருவர் பெருமை அடிச்சு. இதை தவிர உலகம் வேறு ஒன்றும் இல்லைன்னு எல்லாம் சொல்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு நாம் இதிலேயே மூழ்கிவிட வேண்டாம். நீங்கள் நிரந்தரமான வாழ்க்கைக்கு தயாராகுங்கள் என்பதாக சொல்லிட்டு சொன்னாங்க, நாளைய மறுமையில் எந்த அடியானுடைய பாதங்களும் நகராது. அவருக்கு கொடுக்கப்பட்ட ஹயாத்தை குறித்து கேட்பான், எப்படி நீ வாழ்க்கை காலங்கள் வாழ்ந்தாய். வாலிபத்தை கேட்பான், எப்படி நீ வாலிபத்தை கழித்தாய். உன்னுடைய செல்வத்தை எங்கிருந்து சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய், எல்லாம் கேட்கப்படும். அதே மாதிரி உன்னுடைய குழந்தைகளை எப்படி நீ வளர்த்தாய். ஏதோ குழந்தை பெற்றம் வளர்ந்துச்சு தானா என்பதாக அல்ல. அவர்களை மார்க்க முறைமைப்படுத்துவது ஒரு தாய் தந்தையின் முக்கியமான கடமை. இதோடு நிற்பதல்ல, நாளை சொர்க்கத்திலும் கூட வருவார்கள். நம்மளுக்கு சொர்க்கத்தை வாங்கி தருபவர்களும் நரகத்தை வாங்கி தருபவர்களும் நம்முடைய குடும்பத்தினர்களாகத்தான் இருப்பார்கள். நாளை கியாமத்திலே ஒரு நன்மை 2 நன்மைக்காக வேண்டி புருஷன் பெஞ்சாதியை நோக்கி கேட்பான், அவனை இப்படியெல்லாம் உலகத்தில் இவ்வளவெல்லாம் வாங்கி கொடுத்து இப்படியெல்லாம் உன்னை வந்து சந்தோஷமாக வச்சுருந்தேனே, எனக்கு இத்தனை நன்மை தான் குறையுது 2 கூட என்பதாக சொல்லும் பொழுது, ஓடுவா உன் வேலையை பாரு, அது உலகத்தோடு வச்சுக்க.
பிள்ளைகள் ஓடுவார்கள். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. எல்லாம் திருமறையில் அழகாக சொல்கிறான். விரண்டோடும் நாள். தந்தையை பார்த்து பிள்ளை, புருஷனை பார்த்து பஞ்சாதி, இப்படி ஒவ்வொருவர்களும் விரண்டு ஓடுவார்கள். அவர்களுக்கு தேவையெல்லாம் அங்கு இந்த துன்யாவில் சம்பாதித்த நன்மைகள் தான் அங்கே தேவை. யாருடைய நன்மைகளின் கணம் அதிகமாக இருக்குமோ முகங்கள் மலர்ந்தவர்களாக மகிழ்ச்சியானவர்களாக தென்படுவார்கள் அல்லாஹ்விடத்திலே. யாரிடத்திலே இந்த நன்மைகள் குறைந்து போய் துனியாவுக்காக வாழ்ந்து விட்டார்களோ அவர்கள் கருத்தவர்களாக விகாரப்பட்டவர்களாக இருப்பார்கள், நரகத்தின் எரிகொள்ளிகள் ஆவார்கள் என்று அல்லாஹ் சொன்னார். அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்க வேண்டும் என்று சொன்னால், நல்ல வாழ்க்கை, நல்ல வறுமை நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய குடும்பத்திற்கு நல்ல தந்தையாக, நல்ல புருஷனாக இருக்க வேண்டும். அப்போ நாம் நல்ல தந்தையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மனைவி மக்கள் மார்க்க ஞானமுள்ளவர்களாக, மார்க்கம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் ஒவ்வொரு ஊர்களையும் மக்தப் வைக்கிறோம், மதரசாக்கள் வைக்கிறோம். குறிப்பாக பெண்களுக்கு. ஏன்னு கேட்டால், பெண்கள் சும்மா நம்ம கண்கள்னு சொல்லுவோம், உண்மையிலே அதுதான். இன்றைக்கி பெரும் இமாம்கள் யாரையெல்லாம் சொல்கிறோமோ, யாரையெல்லாம் பெருசாக போற்றி போகக்கூடிய தலைவர்களாக மார்க்கத்தில் சொல்கிறோம் இல்லையா, அவருடைய முன்னேற்றத்திற்கெல்லாம் காரணம் தாய்மார்கள் தான், அவங்க அம்மா தான். அடிக்கடி நம்ம கேட்கணும்ல, கௌசுல் ஆலத்தை அவ்வளோ பெரிய உயர்வு கொண்டு வந்தாங்க. அப்பாவை யாரையும் சொல்கிறதில்லை, அவங்க அம்மாவை தான் சொல்லுவாங்க. போய் சொல்லாதப்பா, சட்டப்பேரவை காசு வச்சிருக்கிறேன், எடுத்துட்டாங்க, பொய் சொல்லக்கூடாது. யார் கேட்டாலும் பொய் சொல்லக்கூடாது, உண்மையை தான் பேசணும். யார் சொல்லி கொடுத்த அம்மா. அவர்களை அவ்வளோ பெரிய உயர்வுக்கு காரணமாக நம்ம நீளமாக செய்திகள் போயிடும். அதே மாதிரி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இவ்வளவு உலகமெல்லாம் போற்றக்கூடிய இமாம் புகாரி அவர்களுடைய தாயாருடைய வளர்ப்பு தான் அவ்வளோ உயர்ந்தார்கள். ஹதீஸ் கிதாபில் ஆரம்பத்தில் தான் வரும். அதே மாதிரி இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவ்வளவு பெரிய இமாமாக விழுந்ததற்கு காரணம் அவருடைய தாயாராக இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால், எல்லாரும் பெருமையாக ரொம்ப பெரிய கலெக்டராக இருப்பான், பெரிய ஆளாக இருப்பார், இன்னாருடைய தந்தைன்னு சொல்லுறது பெருமைப்படுவார். ஆனால் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பேர் நுஅமான், அவங்க பேர் நுஅமான் இப்னு சாபித். ஆனால் அந்த பெயரை அவங்க உபயோகிக்கிறது இல்லை, அபு ஹனீஃபான்றாங்க. தன்னுடைய பெண் பிள்ளை பேர் ஹனீஃபா. ஹனீஃபாவுக்கு நான் தந்தை, பொம்பளை பிள்ளை பேரை வச்சுக்கிறாங்க. யாருன்னு கேட்டால் நான் ஹனீஃபா உன்னுடைய தந்தைங்கிறாங்க. ஏன்னா அந்த அளவு மார்க்கத்தில், அந்த அளவுக்கு உயர்ந்த இடத்துல அந்த காலத்தில் பெண்மணிகள் அப்படி தான் இருந்தாங்க. ஈராக் நகரத்தில் பெண்களுடைய கல்வி கொடிகட்டு பிறந்துச்சு. ஆஃபீஸ்கள், பெரும் பெரும் மார்க் அறிஞர்கள் பெண்கள் வழங்கியிருக்கிறாங்க. சரித்திர வரலாற்றிலே மிக முக்கியமான நிகழ்வு ஒன்று எழுதுவாங்க. ஈராக் மாநகரத்திலே அதன் மாபெரும் மன்னராக, அன்று வல்லரசாக இருந்த நாடு, அதில் மன்னராக இருந்தவர்கள் ஹாரூன் ரஷீத் பாதுஷா மன்னர். அவங்களுடைய காலத்தில் பெண் கல்வியை அவ்வளவு வலியுறுத்துறாங்க. ஏன்னா ஆம்பளை பிள்ளைங்க வயசு புறா மரசாக்கு வராங்க, பள்ளிக்கு வராங்க, பெண்களுக்கு கிடைக்கலன்னு ரொம்ப. ஒரு ஆண்டு விழா வருகின்ற நம்ம வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆண்டு விழா. அந்த ஆண்டு விழாவில் அவருக்கு ஒரு ஆசை, நம்முடைய பெண் பிள்ளைகள்லாம் எந்த அளவுக்கு மார்க்க ஞானம் உள்ளவர்கள், எந்த அளவுக்கு அவங்க மார்க் அறிஞ்சிருக்கிறாங்க என்பதற்காகவே ஒரு விழா நடத்தப்பட்டு எல்லா மதரசாக்களுக்கும் ஒரு அறிவிப்பு, உங்கள் மதரசாவில் நல்ல கல்வி தரமுள்ள பெண் பிள்ளைகளை நீங்கள் தேர்வு செய்து அனுப்புங்க. அவர்களில் தேர்வு செய்து ஒரு 3 பேரை எடுப்போம். அவர்களில் யார் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியான பதில் சொல்வார்களோ அவர்களுக்கு பிரம்மாண்ட பரிசுகள் வழங்கப்படும். 3 பேருக்கு. அப்போ அங்கங்கே சின்ன சின்ன போட்டிகள் நடந்து தேர்வு செய்யப்பட்டு கடைசியாக 3 பேர் தேர்வு செய்யப்படுறாங்க. அப்போது மன்னருக்கு முன்னால் அந்த பெண்களுடைய பகுதி பெண்களுக்காகத்தான். அப்போ மன்னர் அந்த போட்டியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நிறைய இமாம்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க, ஹசரத்மார்கள்லாம். பெண் கல்வியில் எந்த அளவுக்கு உயர்ந்திருந்தாங்க, அறிவுள்ள சிறந்திருந்தாங்கிறது ஒரு உதாரணம் அது. அப்போ சொல்கிறாங்க, இங்கு
ஒரு கேள்வி தான் கேட்கப்படும். ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஒவ்வொரு கேள்வி தான் கேட்பேன். ஒரு கேள்விக்கு கேட்ட பதிலை அந்த பொண்ணு பதில் சொல்லிடுச்சுன்னு சொன்னால் அதே பதிலை இன்னொரு பெண்ணு சொல்லக்கூடாது. நான் கேட்குற கேள்விக்கு ஒரு கேள்வி கேட்பேன், அதற்கு அந்த பொண்ணு பதில் சொல்லிடுச்சுன்னு சொன்னால் அடுத்த பொண்ணு அதே கேள்விக்கு அதே பதில் சொல்லக்கூடாது, வேறு பதில் தான் சொல்லணும். 2 பதில் யாரும் சொல்லக்கூடாது, ஒரு பதில் தான். எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. அப்போ ஒரு பெண்மணி அழைக்கப்படுகின்றார். எல்லோருக்கும் வெதுக்குன்னு இருக்கு. மன்னராச்சே, இவருக்கு நிறைய படித்து வந்துருக்கிறாங்க. குரான், ஹதீஸு, சட்டம் கேட்டு எல்லாம் படித்த பெண்கள் வாழ்ந்துக்கிறாங்க. அப்போ மன்னருக்கு தன் மறைவில் நிற்கிது அந்த பிள்ளை. மன்னர் கேட்டார், என்ன கேள்வி? ஒரு நாளைக்கு ஃபர்ல் தொழுகைகள் எத்தனை அப்படின்னாரு. என்னங்க, ஒரு நாளைக்கு ஃபர்ல் தொழுகையில் ரக்காத்துகள் எத்தனை? ஃபர்ல் மட்டும் எத்தனைங்க? எத்தனை ரக்காத்து சொல்லுங்க பாபா. தொழுது தான் இருக்கலாம். 17 ரக்காத்துகள். 17 ரக்காத்து. அப்போ அந்த பொண்ணு, இதுக்குத்தான் உண்டு படித்தோமா, சும்மா சிம்பிளாக கேட்குறாரு மன்னர்னு சொல்லிட்டு 17 ரக்காத்து இருந்துச்சு. ஆஹா, சரியான பதில், சரியான போட்டி. 8 காலுக்கு 8 கால் பூசிக்கு எத்தனை கால்னு கேட்ட மாதிரி. அது சின்ன கேள்வி. மற்ற பெண்களாம் கொஞ்சம் ஆசுவாசமாயிட்டாங்க. பரவாயில்ல, சின்ன கேள்வியாக தான் கேட்குறதுன்ட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய பரிசை கொடுத்தாச்சு. பிரம்மாண்டமான பரிசு. அது பெரிய தொகையாக இருக்கலாம், பொற்காசுகளாக, பொற்கிழியாக இருக்கலாம். 2வது பிள்ளை வந்தான். சரி, மன்னர் என்ன கேள்வி கேட்க போகிறாரோ அப்படின்னு உட்காந்துருக்கும்போது, ஒரு நாளைக்கு ஃபர்ல் தொழுகை எத்தனை ரக்காத்துன்னாரு. ஒரு நாளைக்கு ஃபர்ல் தொழுகை எத்தனை ரக்காத்துன்னாரு. எல்லாம் முடிக்கிறாங்க. என்னடா இது, ஃபர்ல் தொழுகை 17 ரக்காத்து தானே. திரும்ப அதே கேள்வி. என்ன பதில் இந்த மன்னர் சொல்லியிருக்காரு? ஒரே பதில் சொல்லக்கூடாது, பதில் சொல்லக்கூடாது. அந்த பொண்ணு சொல்லி 15 ரக்காத்துங்க இருந்துச்சு ஒரே வார்த்தை. ஒரு நாளைக்கு 15 ரக்காத்து. மற்றவங்களாம் ஒரு யோசனை பண்ணாங்க, எப்படி 15 ஆச்சு? நான் மன்னர் கேட்டார், எப்படி 15 ஆச்சு? 17 தானே கணக்கு சரியா இருக்கு. அன்னைக்கு ஜும்மா அன்னைக்கு 4 ரக்காத்து 2 ரக்காத்து தொழுத்தார் ஒருத்தர். எல்லாரும் ஜும்மா அன்னைக்கு 2 ரக்காத்தான் தொழுகிறோம், ஆனால் 2 கம்மியாக போய் 15 ஆகிடுச்சு. ஆஹா, சரியான பதில், கொடுங்க பரிசு என்ன. 3வது ஒரு பிள்ளை வந்துச்சு. அதே கேள்வி கேட்குறார். ஒரு நாளைக்கு எத்தனை ரக்காத்துகள் ஃபர்ல் தொழுகை? எல்லாம் முடிக்கிறான். 11 ரக்காத்துக்கு. 11 வந்துச்சு அந்த பிள்ளை. 11 ரக்காத்தா? எல்லாரும் முடிக்கிறாங்க. ஆமாங்க, அவர் பயணத்தில் இருந்தார். 4 ரக்காத்து வர 2 ரக்காத்தை தொழுக முடியாதுன்னு சொல்லிட்டான். நீங்கள் தொழுகைகளை உங்களுடைய சஃபரில் குறைச்சிக்கிங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. அவர் பயணத்தில் இருந்ததுனால சுபுவில் 2 தொழுதார், லுஹரில் 2 ரக்காத்து தொழுதார், அசரில் 2 ரக்காத்து தொழுதார், மகரிபு மட்டும் 3, இஷாவில் 2, ஆக 11 அப்படின்னுச்சு. ஆஹா, பரிசு கொடுனார். 3 பிள்ளைகளுக்கும் சரியான பரிசு கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ இதெல்லாம் ஒரு சிந்தனை, மார்க்கத்திலே ஒரு அறிவு, ஒரு ஞானம், நிறைய பாடங்களை கற்று வைக்கிறது ஒரு பக்கம் இருக்கு. நுணுக்கமான கேள்வி, அது நுணுக்கமான பதில். இப்படி பெண் பிள்ளைகள் மிகைத்திருந்தார்கள். இதன் காரணமாக வலிமார்கள் உருவானார்கள், கல்விமான்கள் உருவானார்கள், சிறப்பான ஆட்சிகள் நடைபெற்றது. இன்று அதே நிலை நமக்கெல்லாம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா ஊர்கள்லையும் பெண் கல்வி, பொம்பளை மதரசா, எல்லாரும் வாங்க, எல்லாரும் கஷ்டப்படுங்க. அப்போது உங்களுடைய வயசு என்னவாக இருந்தாலும் கொஞ்சம் சிரமம் எடுத்து அது படித்து குரான் ஓதுங்க, மார்க்கத்தை கற்றுங்கன்னு அழைக்கப்படுகின்றது. எதுகள் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் அதுக்காக வேண்டி நம்ம உழைப்பு செய்வோம். ஏன்னா இந்த உலகம் நிரந்தரமற்றது, தற்காலிகமானது. இதை விட்டு நாம் செல்ல வேண்டியிருக்கின்றது. போகக்கூடிய நேரத்தில் காரியாக போய் இந்த மையத்தை சொன்ன மாதிரி நான் பாவத்தை மட்டும்தான் சுமந்துக்கிட்டு வந்தேன், வெட்கத்தோடு வந்தேன், கஃபனை போட்டு மூடிக்கிட்டு வந்தேன்னு சொல்லாமல் அல்லாஹ்வை சிரித்த முகத்தோடு பார்க்கக்கூடிய அந்த சிறந்த சீதைகளாக, நல்லடியார்களாக, மலர்ந்த முகத்தோடு அல்லாஹ்வை சந்தித்து என்னுடைய அடியானை
அன்பிற்குரியவனே என்று அல்லாஹ் அழைக்கக்கூடிய அந்த அழைப்புக்கு சொந்தக்காரர்களாக நாம் அனைவர்களும் ஆகுவோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு அருள் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.